வணக்கம். இன்னைக்கு நாம ஜெஃப் கெல்லரோட ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் புத்தகத்தை வச்சு ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். ஆமாம். உங்க மனப்பான்மைய மாத்துனா வாழ்க்கைய மாறிடும்னு சொல்றது. இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா அது உண்மையா? அது எப்படி வேலை செய்யுது? அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கரெக்ட். இந்த குறிப்புகள்ல இருக்கிற கதைகளும் உதாரணங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. வெறும் தத்துவமா இல்லாம நிஜ வாழ்க்கையில மனப்பான்மை எப்படி ஒருத்தரோட வெற்றிய இல்ல தோல்வியை தீர்மானிக்குதுன்னு இது காட்டுது. சரி, அப்ப முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஜெஃப் கெல்லரே ஒரு பெரிய உதாரணம். அவரோட சொந்த கதை தான் இந்த புத்தகத்துக்கே ஒரு அடித்தளம். ஆமா. அவரு ஒரு வழக்கறிஞரா நல்லா சம்பாடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா மனசுக்குள்ள ஒரு வெறுமை, வேலையில திருப்தி இல்ல, விரக்தி, மன அழுத்தம் இப்படியே போயிட்டு இருந்த ஒரு ராத்திரியில என் வாழ்க்கை இதை விட மேலானதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த ஒரு வரி ரொம்ப முக்கியம். அது வெறும் ஒரு புலம்பல் இல்ல, அது ஒரு ஒரு தீர்க்கமான முடிவு. நிறைய பேர் வாழ்க்கையில விரக்தியை உணருவாங்க. ஆனா அந்த விரக்தியிலிருந்து ஒரு மாற்றத்துக்கான முடிவு எடுக்கிறது சிலர் தான். ஆமா, கெல்லர் அந்த முடிவை எடுத்தார். அந்த மனநிலையில தான் அவர் ஒரு புதிய வழியை தேட ஆரம்பிக்கிறார். இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. அவர் வாழ்க்கைய மாத்தணும்னு தேடிக்கிட்டு இருந்தப்போ நடுராத்திரியில டிவில ஒரு விளம்பரத்தை பாக்குறார். டிவிலியா? ஆமா, த மென்டல் பேங்க் அப்படின்னு ஒரு கோர்ஸ். ஆழ்மன நம்பிக்கைகளை மாத்துறது பத்தின ஒரு கோர்ஸ். யோசிச்சு பாருங்க, டிவி விளம்பரத்தை பார்த்து வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும்னு யாரு நினைப்பா? சத்தியமா இல்ல. ஆனா அவர் ஒரு தயக்கத்தோட அதை வாங்குறாரு. அந்த ஒரு சின்ன முடிவு அவர் வாழ்க்கையோட திருப்பு முனையா அமையுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த அனுபவத்தில இருந்து தான் அவர் ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை உருவாக்குறாரு. நம்ம மனப்பான்மைங்கிறது நாம உலகத்தை பார்க்கிற ஒரு ஜன்னல் மாதிரி. ஓ, ஒரு ஜன்னல். ஆமா, ஒரு ஜன்னல். இந்த உருவகம்தான் புத்தகத்தோட மையக்கருனே சொல்லலாம். ஆமா, அது ஒரு அருமையான உருவகம். நாம குழந்தையா இருக்கும்போது அந்த ஜன்னல் ரொம்ப சுத்தமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதனாலதான் குழந்தைங்க அவ்வளவு உற்சாகமா நம்பிக்கையோட உலகத்தை பாக்குதுங்க. கரெக்ட். ஒரு குழந்தை நடக்க கத்துக்க முயற்சி பண்ணும்போது 100 தடவை கீழே விழும். ஆனா அது தரையையோ சூழ்நிலையோ குறை சொல்லாது. சிரிச்சுக்கிட்டே திரும்ப எந்திரிச்சு முயற்சி பண்ணும். அதோட ஜன்னல் அவ்வளோ தெளிவா இருக்கு. ஆனா நாம வளர வளர என்ன ஆகுது? மத்தவங்களோட விமர்சனங்கள், நிராகரிப்புகள், ஏமாற்றங்கள், உன்னால முடியாதுன்னு சொல்ற வார்த்தைகள், இதெல்லாம் அந்த ஜன்னல்ல படிற அழுக்கு மாதிரி தாவும் எதிர்மறையாவும் தெரிய ஆரம்பிக்குது. வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியறதில்ல. எல்லாத்துலயும் ஒரு தடைய தான் பாக்குறோம். அது சரி, ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் அழுக்குன்னு மொத்தமா சொல்லிட முடியுமா? சில சமயம் அதை நம்ம நல்லதுக்காக சொல்ற ஆக்கப்பூர்வமான விமர்சனமா, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கா கூட இருக்கலாம் இல்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? புத்தகம் இதை இப்படிதான் விளக்குது. அழுக்குங்கிறது வெளியிருந்து வர்ற வார்த்தைகள்ல இல்ல, அதை நாம எப்படி உள்ள எடுத்துக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. ஓகே. ஒருத்தர் நீ இந்த வேலை இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாம்னு சொல்றத நம்ம ஜன்னலை துடைக்கிற ஒரு உதவியா எடுத்துக்கலாம். ஓ, எப்படி இன்னும் சிறப்பா செய்யறதுன்னு கத்துக்கலாம்னு அது ஒரு வாய்ப்பா பார்க்கலாம். இது ஜன்னலை சுத்தம் பண்றது. புரியுது. ஆனா அதே வார்த்தைய நான் எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு நம்ம மேல நாமளே ஒரு கரையா பூசிக்கிட்டா அதுதான் அழுக்கு. சோ விமர்சனங்கிறது வெளியிருந்து வர தண்ணீர் மாதிரி. அதை வச்சு ஜன்னலை கழுவ போறோமா இல்ல அதை சேரா மாத்தி ஜன்னல்ல பூச போறோமாங்கிறது நம்ம மனப்பான்மையை பொறுத்தது. இத விளக்க சாரா, சாம் 2 பேர் வர்ற ஒரு உதாரணம் உங்க குறிப்புகள்ல இருக்கு. 2 பேரும் ஒரே காஃபி ஷாப்க்கு வராங்க. ஒரே மாதிரியான சேவை, ஒரே நேரத்துல உணவு வருது. சூழ்நிலை 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஆமா, ஆனா விளைவு முற்றிலும் வேற. சாரா ஒரு நேர்மறையான மனப்பான்மையோட புன்னகையோடு வர்றாங்க. அவங்களுக்கு அந்த அனுபவம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சர்வரோட இனிமையா பேசுறாங்க, உணவை ரசிச்சு சாப்பிடுறாங்க. ஆனா சாம் ஒருவேளை அவர் காலையிலிருந்தே எரிச்சலான மனநிலையில இருந்திருக்கலாம். அவர் உள்ள வரும்போதே ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடோட வர்றாரு. சரி. அதனால சர்வர் கொஞ்சம் தாமதமா வந்த மாதிரி தெரியுது. உணவுல ஏதோ குறை இருக்கிற மாதிரி தோணுது. எல்லாத்துலயும் எரிச்சல் அடைகிறாரு. இந்த உதாரணம் கேட்க கொஞ்சம் எளிமையா தெரியுது. ஒருவேளை சாம்க்கு நிஜமாவே ஒரு மோசமான நாளா இருந்தா என்ன பண்றது? அவர் ஆபீஸ்க்கு வர்ற வழியில அவரோட கார் ரிப்பேர் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல பாசிட்டிவா இருக்கிறது கஷ்டம்தானே? நிச்சயமா. புத்தகம் நிஜமான பிரச்சனைகளை மறுக்க சொல்லல. கார் ரிப்பேர் ஆகிறது ஒரு நிஜமான பிரச்சனை. ஆனா அதுக்கு நாம எப்படி எதிர்வினையாற்றுகிறோங்கிறது நம்ம மனப்பான்மை. ஓகே, தி ரியாக்ஷன். எக்ஸாக்ட்லி. ஐயோ, இன்னைக்கு நாள் முழுக்க நாசம் நீ நினைச்சு அந்த எரிச்சலை காஃபி ஷாப்ல காட்டுறது ஒரு வகை மனப்பான்மை. சரி, கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, இதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த காஃபியை நிம்மதியா குடிக்கலாம்னு நினைக்கிறது இன்னொரு வகை மனப்பான்மை.
ஆமா. சோ சூழ்நிலை நம்ம கையில இல்ல, ஆனா அதை எதிர்கொள்ற ஜன்னல் நம்ம கையில தான் இருக்கு. சாராவோட ஜன்னல் சுத்தமா இருக்கு, சாமோட ஜன்னல் அழுக்கா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. அப்போ நம்ம ஜன்னல சுத்தமா வச்சுக்கணும்னு புரியுது. ஆனா அதை எப்படி செய்யறது? சும்மா நான் பாசிட்டிவா இருக்கேன் நினைச்சா போதுமா? இங்கதான் அந்த மனித காந்தம்ங்கிற கான்செப்ட் வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நம்ம எண்ணங்களுக்கு ஒரு காந்த சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, நாம எதை பத்தி ஆழமாவும் தொடர்ச்சியாவும் சிந்திக்கிறோமோ அதுவாகவே மாறுறோம். இது ஏதோ மாயாஜாலம் இல்ல. ஒரு நாள்ல 10 செகண்ட் மட்டும் நான் பணக்காரன் ஆகணும்னு நினைச்சிட்டு மிச்சம் இருக்கிற நேரம் முழுக்க கடன், பிரச்சனை, கஷ்டத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா பலன் கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. உங்க மனசுல எந்த எண்ணம் ஆதிக்கம் செலுத்துதோ, அதாவது உங்க டாமினன்ட் தாட் எதுவோ அதுதான் உங்க வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்குது. ஆசிரியர் அவரோட சொந்த அனுபவத்தையே இதுக்கு உதாரணமா சொல்றாரு. பல வருஷமா ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யணும்னு அவருக்கு ஆசை. ஆனா என்னால முடியாது, ஒருவேளை நஷ்டம் வந்தா என்ன பண்றது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அவரை முடக்கி போட்டுடுச்சு. ஆனா அந்த கோர்ஸுக்கு பிறகு அவர் தன் மனப்பான்மையை மாத்திக்கிறார். என்னால 2 முதலீட்டு வீடுகளை வாங்க முடியும்னு ஆழமா நம்ப ஆரம்பிக்கிறார். சரி. அதை நோக்கியே சிந்திக்கிறாரு. அந்த வீடுகள் எப்படி இருக்கும், அதுலேருந்து வர்ற வருமானம் எப்படி இருக்கும்னு மனக்கண்ல பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சரியம்னா 6 மாசத்துக்குள்ள அவர் அந்த இலக்கை அடையிறாரு. வாவ், 6 மாசத்துலயா? ஆமா, அவர் சிந்தனை மாறினதும் செயல் தானாவே வந்தது. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்களை சந்திக்கிறது, வீடுகளை போய் பார்க்கறதுன்னு செயல்ல இறங்க ஆரம்பிச்சாரு. அந்த நேர்முறையான ஆதிக்க எண்ணம் தான் செயலுக்கு தேவையான உந்து சக்தியை கொடுத்துச்சு. இங்க இன்னொரு அற்புதமான உதாரணம் இருக்கு. நகைச்சுவை நடிகர் ஜிம் கேரி. ஜிம் கேரி. அவர் இன்னைக்கு உலக பிரபலம். ஆனா ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் தனக்குத்தானே $10 மில்லியன் ஒரு காசோலையை எழுதினாரு. ஓ, இந்த கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நடிப்பு சேவைகளுக்காகன்னு அதுல குறிப்பிட்டு 5 வருஷம் கழிஞ்ச தேதிய போட்டுக்கிட்டாரு. அத தினமும் தம் பர்ஸ்ல வச்சு பாத்துக்கிட்டே இருந்தாரு. இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் இல்ல. அந்த காசோலைய பார்க்கும்போது அவர் பணத்தை மட்டும் பார்க்கல, அந்த நிலையை அடைஞ்சா சிறந்த இயக்குனர்களோட சிறந்த கதைகள்ல வேலை செய்ய முடியும், ஒரு நடிகரா தனக்கு கிடைக்கிற மரியாதை எப்படி இருக்கும்னு ஒரு தெளிவான சித்திரத்தை அவர் உருவாக்குனாரு. விஷுவலைசேஷன். எக்ஸாக்ட்லி, விஷுவலைசேஷனோட சக்தி இதுதான். நீங்க ஒரு விஷயத்தை எவ்வளோ ஆழமா நம்பி மனக்கண்ணுல பாக்குறீங்களோ, உங்க ஆழ்மனம் அதை நோக்கிய வாய்ப்புகளை உங்க கண்ணுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அது எப்படி வேலை செய்யுது? சும்மா நினைச்சா மட்டும் போதுமா? அது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. நீங்க போக வேண்டிய இடத்த ஜிபிஎஸ்ல செட் பண்ணிட்டா அது தானா வழியை காட்டும் இல்லையா? ஆமா. மனிதர்கள், அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே அந்த இலக்க நோக்கியே அவரை அறியாமலேயே நகர ஆரம்பிச்சது. ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த காசோலையில இருந்த தேதிக்கு முன்னாடியே அவர் ஒரு படத்துக்கு $20 மில்லியன் சம்பாதிக்கிற நிலைக்கு வந்தாரு. இந்த ஜிம் கேரி கதை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு காசோல ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்த முடியுமான்னு தோணுது. ஆனா வெறும் சோஃபால உட்கார்ந்து காசோலைய பார்த்துட்டே இருந்தா போதுமா? ஒரு கட்டத்துல நம்ம எழுந்து ஏதாவது செஞ்சே ஆகணும் இல்லையா? மிகச்சரியான கேள்வி. இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. நேர்மறையா சிந்திக்கிறது முதல் படிதான். காட்சிப்படுத்துதல் 2வது படி. ஆனா 3வது மிக முக்கியமான படி, செயல், ஆக்ஷன். புத்தகம் இத வாட் எவர் இட் டேக்ஸ் மனப்பான்மைன்னு சொல்லுது. அதாவது என் இலக்கை அடைய என்ன தேவையோ அதை செய்ய நான் தயாருங்கிற ஒரு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு. உங்க ஜன்னல் சுத்தமா இருந்து உங்க காந்தம் சரியான இலக்கு நோக்கி இருந்தாலும் நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கலைனா எங்கேயும் போய் சேர முடியாது. இதுக்கு நாவலாசிரியர் டேவிட் பால்டாச்சியோட கதை ஒரு சிறந்த உதாரணம். அவர் ஒரு வழக்கறிஞரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு எழுத்தாளன் இருந்தான். சரி. அதனால தினமும் ராத்திரி 10 மணிலிருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் தொடர்ந்து எழுதி பழகினார். 10 வருஷமா? யோசிச்சு பாருங்க, அது ஒரு பொழுதுபோக்கு இல்ல, அது ஒரு தவம். முழு நேர வேலையை பார்த்துட்டு குடும்பத்தை கவனிச்சுட்டு ராத்திரி தூக்கத்தை தியாகம் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு வேணும். ஆமா. அந்த வாட் எவர் இட் டேக்ஸ் மனப்பான்மை தான் அந்த வெற்றியை சாத்தியமாக்கியது. விடாமுயற்சிக்கே இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் பெஞ்சமின் ரோல். இந்த கதைய உங்க குறிப்புகள்ல படிச்சப்போ நான் உண்மையிலே அசந்துட்டேன். ஆமா, அது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா கதை. அவர் தன்னோட 67வது வயசுல சட்டப்பட்டம் வாங்குறாரு. ஆனா வழக்கறிஞரா வேலை பார்க்கணும்னா பார் தேர்வுல பாஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப கடினமான தேர்வு. அவர் அந்த தேர்வை 13 முறை எழுதினாரு. 13 முறையும் தோல்வி. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? பெரும்பாலான மக்கள் முதல் முறையோ 2வது முறையோ தோத்துட்டா இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு விட்டுடுவாங்க. கண்டிப்பா. 13 முறை தோல்விங்கிறது கிட்டத்தட்ட 7 வருஷம். ஆனா பெஞ்சமின் ரோல்
தன்னோட 14வது முயற்சியில 74 வயசுல அந்த தேர்வுல பாஸ் பண்ணினாரு. 13 முறை என்னால நம்பவே முடியல. 2-3 தடவைக்கே நாம துவண்டு போயிடுவோம். 74 வயசுல அந்த விடாமுயற்சி எங்கிருந்து அந்த சக்தி வருது? அதுதான் மனப்பான்மை. அவர் தோல்விய ஒரு முடிவா பார்க்கல, வெற்றி பாதையோட ஒரு பகுதியா பார்த்தாரு. ஓ, அவருக்கு ஒவ்வொரு தோல்வியும் நீ தோத்துட்டன்னு சொல்லல. இந்த முறையில படிச்சது பத்தாது, வேற மாதிரி முயற்சி பண்ணுன்னு ஒரு பின்னூட்டத்தை, அதாவது ஃபீட்பேக்கை கொடுத்துச்சு. ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த முறை எப்படி இன்னும் சிறப்பா தயாராகணுங்கிற பாடத்தை கத்து கொடுத்துச்சு. அப்போ அவர் தோல்வியை கண்டே பயப்படல, தோல்வியிலிருந்து கத்துக்கிட்டாரு. கரெக்ட். இதே மாதிரிதான் புகழ்பெற்ற தொலைக்காட்சி தொகுப்பாளர் சாலி ஜெசி ரஃபேல் அவங்க கனவு அடையறதுக்கு முன்னாடி 18 முறை வேலையிலிருந்து நீக்கப்பட்டதா சொல்றாங்க. 18 முறையா? ஆமா. அப்புறம் உலகின் தலைசிறந்த கூடைப்பந்து வீரர் மைக்கேல் ஜார்டன் அவரே சொல்லிருக்காரு, நான் என் வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோல்வி அடைஞ்சேன், அதனாலதான் நான் வெற்றி பெற்றேன்னு. அப்போ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, வெற்றிங்கிறது தோல்வியடையாம இருக்கிறது இல்ல, ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் உற்சாகத்தை இழக்காம விடாமுயற்சியோட தொடர்ந்து முயற்சி பண்றதுதான். ஆமா. தோல்விங்கிறது நீங்க எங்க தவறு செய்றீங்கன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு உங்க அணுகுமுறையை சரி செஞ்சு திரும்ப முயற்சி செய்யணும். இந்த மனப்பான்மை தான் வெற்றியாளர்களை மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது. அப்போ இந்த எல்லா கதைகளையும் கருத்துக்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இது தனித்தனி யோசனைகள் இல்ல, மனப்பான்மை, எண்ணங்கள், செயல், விடாமுயற்சி, இது ஒரு தொடர் செயல்முறை மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த ஆழமான அலசலோட முக்கியமான புள்ளி. இது ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்ச ஒரு சங்கிலி. சரி. உங்க ஜன்னலை சுத்தம் பண்றது, அதாவது உங்க மனப்பான்மைய மாத்துறது, உங்க காந்தத்தை சரியான இலக்குல கவனம் செலுத்த வைக்குது. அந்த தெளிவான கவனம் டேவிட் பால்டாச்சி மாதிரி ராத்திரிகள்ல கண் முழிக்கவும், பெஞ்சமின் ரோல் மாதிரி 13 முறை தோத்தாலும் திரும்ப எந்திரிக்கவும் தேவையான எரிபொருளை கொடுக்குது. அந்த whatever it takes விடாமுயற்சிய. ஆமா, ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுசா வேலை செய்யாது. இதுதான் மாற்றத்துக்கான ஒரு முழுமையான இன்ஜின். ஆக நம்ம மனப்பான்மைங்கிற ஜன்னலை நாம தான் சுத்தமா வச்சுக்கணும், நம்ம எண்ணங்கள்ங்கிற காந்தத்தை நாம தான் சரியான திசையில திருப்பணும். கடைசியா இலக்க நோக்கி அர்ப்பணிப்போட செயல்பட்டு தோல்விகளை பாடமா ஏத்துக்கிட்டு விடாமுயற்சியோட முன்னேறணும். ஆமா, இதுதான் இந்த புத்தகத்தோட சாராம்சம். இத பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு இறுதி எண்ணம். சார்லஸ் ஸ்விண்டால் சொன்ன ஒரு மேற்கோள் இருக்கு. சொல்லுங்க. வாழ்க்கை என்பது எனக்கு என்ன நடக்கிறது என்பதை 10% சார்ந்தது, நான் அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுகிறேன் என்பதை 90% சார்ந்தது. நம்ம 90% நம்ம கையில இருக்கு. ஆமா, அந்த 90% நம்ம கையில இருக்குன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய சக்தி இல்லையா? அப்போ இன்னைக்கு நீங்க பண்ண போற ஒரு சின்ன வேலையில, அது ஒரு ஃபோன் கால் பேசுறதா இருக்கலாம், இல்ல டிராஃபிக்ல மாட்டிக்கும் போது கூட இருக்கலாம், அந்த ஒரு சின்ன விஷயத்துல உங்க எதிர்வினையில, உங்க மனப்பான்மையில ஒரு சின்ன நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வந்தா அதோட விளைவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த சின்ன மாற்றம் ஒரு பெரிய தொடக்கமா இருக்கலாம்.